ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 கப்பு பாசி பருப்போட 2 உருளைக்கிழங்கை மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கை தோல் நீக்கி வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலம் தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பிரியாணி இலை, ஏலம், பட்டை எல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இங்கே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4லிருந்து 5 நிமிடத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். இங்கே நான் கசகசா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதோட பொட்டுக்கடலை 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இதோட நம்ம ஊற வைத்த கசகசா இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை அரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிடுங்க. இப்போ அரைத்த விழுதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்பவே கெட்டி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குங்க. சப்போஸ் நீங்கள் இட்லி, தோசைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே பூரிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைத்த பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி அல்லது கருவேப்பிலை தூவி இறக்கணுன்னா நமக்கு சூப்பராக கடப்பா தயாராகிடும். பார்க்கறதுக்கு குருமா மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவல். இது கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக செய்கிற மசாலா குருமாக்கு பதிலாக ஒரு தடவை இந்த கும்பகோணம் கடப்பாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல்ல சுண்டல் கடலையை ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் போல் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ மார்னிங் அந்த தண்ணியை நம்ம மாற்றிடலாம். ஊற வைத்த தண்ணீரை நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக தேவையான அளவு தண்ணீர் விட்டு குக்கர் பாத்திரத்தில் பிரியாணி இலை சேர்த்து நல்லா 5 இல்லைன்னா 6 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்பு தண்ணீர் விட்டு பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் ஆப்ஷனல் தான். இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலம், மிளகு, இதோட கட் பண்ணிய 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிடலாம். இதோட வேக வைத்த கொண்டக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சீரகம் தாளிச்சிடலாம். இப்போ அரைத்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம்.
எப்பவுமே அரைத்த விழுது சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா தூள் வீட்டிலையே தயார் பண்ணது. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வாசனைக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சப்போஸ் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கடைசியில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வைத்த சுண்டல் கடலையை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேக வைத்த வெங்காயம் தக்காளி தண்ணீரும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோடனே ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பராக இப்போது சுண்டல் கடலை குழம்பு தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப க்ரீமியான சுண்டல் கடலை ரெசிபி நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பை நல்லா கழுவி 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஊறிய கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோம்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். சோம்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிடலாம். உப்பு சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு இரும்பு கல்ல எண்ணெய் தடவி இதை அடை மாதிரி தட்டிடலாம். ரொம்பவும் ரோஸ்ட் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு உடனே திருப்பி எடுத்துடலாம். நல்லா மெதுவாக இருக்கணும், ரோஸ்ட் ஆக வேண்டாம். இப்போ எடுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நெய்யும் தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்கிறேன். இங்கே பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்து மிஸ் பண்ணாமல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தலாம். நல்லா வறுத்த பிறகு தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இங்கே 3லிருந்து 4 வெங்காயத்தை நான் கட் பண்ணி தயாராக வச்சுருக்கேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அடையிலையும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே தயார் செய்த கரம் மசாலா தூள். இப்போ நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போதே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த அடையில் பச்சை மிளகாய், வரமிளகாய், காரம் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இது இட்லி, தோசைக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். பூரிக்கும் தேவையான அளவு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அடையை நல்லா இந்த மாதிரி கையால் உதுத்திடலாம். நீங்கள் தோசைக்கல்ல அடை மாதிரியும் வாத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் இந்த மாதிரி உதித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 3 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு அரைக்க
டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூடி நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு இங்கே நான் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கிறேன். இது வேகிற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அடையாய் உதித்ததையும் இதோடு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நமக்கு இப்போ சூப்பராக வடகறி தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தூவிடலாம். சூப்பரான சைட் டிஷ் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய் வற்றல், இதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா செவப்பாக ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கே இந்த பொடி தான் ஒரு தனி சுவையை கொடுக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சைட் டிஷ் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்குமே செமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் இருந்தால் போதும், இந்த சைட் டிஷ் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இதே கடாயிலேயே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். பூண்டு தேவையான அளவு சேர்த்துங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம நாட்டு தக்காளி இருந்தால் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆப்பிள் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நாட்டு தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு கட் பண்ணிய கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் ஊற வச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். அதுலேயே வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த டிஷ்ஷு செமி சாலிடாக இருக்கும். இப்போ நம்ம பொடித்த அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நமக்கு சூப்பராக இப்போது கத்திரிக்காய் கொஸ்து தயாராகிடுச்சு. இது சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு தடவை இந்த கொஸ்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.